மாணவர்களே, பொதுவாக உங்கள் அம்மா கிட்ட போய் உங்கள் குழந்தை எப்படி அப்படின்னு சொல்லி உங்களை பற்றி கேட்டோன்னா உடனே உங்கள் அம்மா நிறைய உங்களுடைய பெருமைகளை அருமை பெருமைகளை அப்படியே பட்டியலிட்டு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. என் பையன் அப்படி சுற்றி இவ்வளோ ஒரு அழகாக பேசுவான், அவ்வளோ ஒரு திறமைசாலி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்போவே அப்படின்னா அந்த காலத்தில் நம்மளுடைய பழந்தமிழர்கள் வீரத்திலும் ஒரு கல்வியிலும் மிக மிக புகழ் பெற்றவர்கள். அந்த வீரத்தை பற்றி ஒரு தாய் இப்போ சொல்ல போறாங்க. யாருன்னு பார்ப்போமா? முதல்ல பாருங்க, இந்த வீட்டை பாருங்க. இந்த வீட்டில் ஒரு பெண்மணி நிற்கிறாங்க. ஒரு பெண்மணி நிற்கிறாங்க. இன்னொரு ஒரு பெண்மணி, ஒரு வயதானவங்க, ஒரு மூதாட்டி, அவங்க கிட்ட ஏதோ கேட்குறாங்க. கேட்கறதுக்கு இவங்க பதில் சொல்றாங்க. அதாவது இவங்க தான் பையனை பற்றி கேட்குறாங்க. அதுக்கு இவங்க பதில் சொல்வதாக அமைந்த பாடல் இது. அப்படி என்ன பாடல் பார்ப்போமா? புலி தங்கிய குகை. புலி தங்கிய குகை. புலி குகையில தானே தங்கும். அப்புறம் என்ன? சரி, என்னதான் சொல்றாங்கன்னு பார்ப்போம். பாடலை பார்க்கறதுக்கு முன்னாடி பாடல் ஆசிரியர் பார்ப்போம். சங்க காலத்துல நிறைய பெண்பார் புலவர்கள் இருந்தாங்க. இப்போ ஆண்களுக்கு நிகராக பெண்களும் நிறைய பாடல்கள்லாம் பாடினாங்க. அந்த மாதிரி ஒரு பெண்பார் புலவர், அவர் பெயர் காவர் பெண்டு. என்ன பெயர்? காவர் பெண்டு. இவர் சங்ககால பெண்பார் புலவர். ஒரு புகழ்பெற்ற சோழ மன்னன் போரவை கோப்பெரு நற்கிள்ளியுடைய, புகழ்பெற்ற சோழ மன்னன் போரவை கோப்பெரு நற்கிள்ளியுடைய செவிலித்தாயாக விளங்கியவர் இவர். இவர் கல்வியில மிகுந்த தேர்ச்சி பெற்றவர். இப்ப இவங்க கிட்டதான் ஒரு பெண் உங்க மகன் எங்க அப்படின்னு கேட்கிற மாதிரி ஒரு பாடல். அதற்கு தன்னுடைய வீரத்தை குறித்து, அந்த தன்னுடைய மகனுடைய வீரத்தை குறித்து பெருமிதமா அந்த தாய் சொல்ற மாதிரி அமைந்த பாடல் தான் இந்த பாடல். இந்த பாடல் புறநானூற்றில் இடம்பெற்றுள்ளது. அதெல்லாம் புறநானூறு. சங்க இலக்கியத்துல அகநானூறு, புறநானூறுன்னு சொல்லுவோம். அகநானூறுங்கிறது என்னன்னா, நம்ம வீட்டில் நடக்குது இல்லையா, இல்லற வாழ்க்கை, விருந்தோம்பல், இந்த மாதிரி வீட்டிற்குள் நடைபெறுகின்ற விஷயங்களை சொல்றது அகநானூறு. புறநானூறுங்கிறது ஒரு வெளிநடப்பு, ஒரு அரசியல், வீரம், கல்வி, இதை பற்றிலாம் சொல்றது புறநானூறு. இதுல நம்ம நாட்டுடைய நாகரிகம், பண்பாடு, இதெல்லாம் தெரிந்து கொள்ள முடியும். பாருங்க, காவர் பெண்டு சங்ககால பெண்பார் புலவர்களுள் ஒருவர். சோழ மன்னன் போரவை கோப்பெரு நற்கிள்ளியின் செவிலித்தாயாக விளங்கியவர் என்பர். கல்வியில் தேர்ச்சியும் கவிப்பாடும் ஆற்றலும் மிக்க இவர் சங்க கால மக்களின் வீரத்தை கருப்பொருளாக கொண்டு இப்பாடலை பாடியுள்ளார். இவர் பாடிய ஒரே ஒரு பாடல் புறநானூற்றில் இடம்பெற்றுள்ளது. புறநானூறு 8 தொகை நூல்களுள் ஒன்று. இந்நூல் பண்டை கால தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை, நாகரிகம், பண்பாடு, வீரம் முதலியவற்றை வெளிப்படுத்தும் நூலாக விளங்குகின்றது. இந்நூலில் 86ஆம் பாடல் இங்கு தரப்பட்டுள்ளது. பாடலுக்குள்ள போலாமா? சிற்றில் நற்றூன் பற்றி நின் மகன் யாண்டு உளனோ என வினவுதி, என் மகன் யாண்டு உளன் ஆயினும் அறியேன், ஓரும் புலி சேர்ந்து போகிய கல் அலை போல ஈன்ற வயிறோ இதுவே தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே. சிற்றில் நற்றோன் பற்றி நின் மகன் யாண்டு உளனோ என வினவுதி, என் மகன் யாண்டு உளன் ஆயினும் அறியேன், ஓரும் புலி சேர்ந்து போகிய கல் அலை போல ஈன்ற வயிறோ இதுவே தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே. பாடலாசிரியர் காவர் பெண்டு. இந்த பாடல் மடன பாடல். பாடல் படிச்சுனே ரொம்ப கடினமா இருக்கிற மாதிரி இருக்கும். நிச்சயமா இல்லை, மிக மிக எளிமையான பாடல். பார்ப்போமா? சிற்றில் நற்றூன் பற்றி. சிற்றில்
நற்றூன் பற்றி. சிற்றில் அப்படின்னா சின்ன வீடு. சிற்றில் இல்லைன்னா இல்லம், இல்லைன்னா இல்லம். சிற்றில் சிறிய வீட்டில். நற்றூன் அழகிய தூண், அழகான தூண். சின்ன வீட்டில் இருக்கிற அழகான தூண், அதான் நற்றூன். பற்றி அந்த தூணை பற்றி. சிற்றில் நற்றூன் பற்றி சிறிய வீட்டினுடைய அழகிய தூணை பற்றி. யார் பற்றி நிற்கிறா பார்ப்போம். நின் மகன், உன்னுடைய மகன். நின் மகன், உன்னுடைய மகன். யாண்டு உளனோ என வினவுதி. யாண்டு உளனோ என எங்க இருக்கிறான்? யாண்டுனா எங்கு, எங்கு இருக்கிறான் என வினவுதி. என்ன கேட்கிற? ஒரு பெண் எப்படி கேட்கிறா? ஒரு அழகிய ஒரு வீடு இருக்கு, அது சிறிய வீடு. அந்த வீட்டுடைய தூணை பற்றி கொண்டு நின்று கேட்கிறான், நின்னுடைய மகன் எங்க இருக்கிறான்? யாண்டு உளனோ என வினவுதி அப்படின்னு நீ கேட்கிறியே. என் மகன் யாண்டு உளன் ஆயினும் அறியேன். என்னுடைய மகன் எங்க இருக்கிறான்னு எனக்கு தெரியாது. என்னுடைய மகன், என் மகன், என்னுடைய மகன். யாண்டு உளன் ஆயினும் அறியேன். எங்கு, யாண்டுனா எங்கு, எங்கு உளன் ஆயினும் எங்க இருக்கான்னு அறியேன், எனக்கு தெரியாது. சிற்றில் நற்றூன் பற்றி சிறிய வீட்டினுடைய இல்லத்தினுடைய அழகிய தூணை பற்றி பிடித்து கொண்டு நின் மகன், உன்னுடைய மகன் யாண்டு உளனோ எங்கு இருக்கிறான் என வினவுதி என கேட்கிறாயே. வினவுதி வினவுகின்ற யுவதி, அழகிய பெண் வினவுகின்ற யுவதி. என் மகன், என்னுடைய மகன் யாண்டு உளனாயினும் எங்க இருக்கிறான்னு எனக்கு தெரியாது. ஆயினும் அறியேன், எனக்கு தெரியாது. பாருங்க, இது வரைக்கும் பாருங்க. சிறிய வீடு அழகா இருக்கா? சிறிய வீடு, அந்த காலத்து வீடு அழகா இருக்கா? அதனுடைய தூண், தூண் இருக்குதா? இந்த தூணை பற்றி இந்த பெண்மணியை பாருங்க, அழகா அந்த தூணை பிடித்து கொண்டு இருக்கிறாங்க. தூணை பற்றி என்ன கேட்கிறாங்க? நின் மகன் யாண்டு உள்ளனோ அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. வினவுகின்ற யுவதி, வினவுகின்ற பெண்ணே, என் மகன் யாண்டு உளனாயினும் அறியேன். என்னுடைய பையன் எங்க இருக்கிறான்னு எனக்கு தெரியாது. சிற்றில் நற்றூன் பற்றி நின் மகன் யாண்டு உளனோ என வினவுதி. என் மகன் யாண்டு உளனாயினும் அறியேன். ஓரும் புலி சேர்ந்து போகிய கல் அலை போல ஈன்ற வயிறோ இதுவே தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே. புலி சேர்ந்து போகிய கல் அலை போல. புலி எங்க இருக்கும்? ஒரு குகையில் இருக்கும், மிகப்பெரிய குகையில் இருக்கும். அந்த குகையில புலி இருந்துட்டு அது வெளியே போகுது. நம்ம அதை நம்பி குகைக்குள்ள போவோமா? போகவே மாட்டோம். அந்த குகையை விட்டு வெளியே போன பிறகு அந்த புலியுடைய வீரம் நமக்கு மனசுல நின்றுக்கிட்டே இருக்கும். புலி தான் வெளியே போயிடுச்சு, குகையில போய் அப்படியே உள்ள போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு உள்ள போகுமா? நிச்சயமா போகக்கூடாது. அந்த அளவுக்கு வீரம் பொருந்தது. புலினாலே நமக்கு ஒரு பயம், ஒரு வீரம் இருக்கும். அத்தகைய புலி தங்கிய அந்த குகை போல கல் அலை போல, புலி சேர்ந்து போகிய கல் அலை போல. கல் அலைங்கிறது குகை, சரியா? ஈன்ற வயிறோ இதுவே. அதே மாதிரிதான் என்னுடைய வயிறு, என் மகனை ஈன்றெடுத்த வயிறு. இந்த வயிறு எப்படி? புலிக்குட்டி. என் பையன் எப்படிப்பட்டவன்? புலிக்குட்டி மாதிரி. இப்போ புலி மாதிரி, இப்ப வீரம் பொருந்தியவன். அவன் தங்கிய வயிறு மட்டும் இங்கே இருக்குது. புலி குகை போல இங்கே இருக்கிறது. தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே. தோன்றுவன் மாதோ, அவன் இங்க இல்லைன்னா எங்க இருப்பான்? போர்க்களத்தானே. போய் பாரு, போர்க்களத்துல வீரமா போர் செய்து கொண்டே இருப்பான். அததான் சொல்றாங்க. பாருங்க,
பாருங்க, புலி, கற்குகை, நல்ல பெரிய கற்குகை, எவ்வளோ அழகா இருக்குதுல்ல, பார்க்கும்போது பயமா இருக்குதுல்ல, பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்குது, பயமும் இருக்குது. இந்த குகையிலேருந்து புலி வெளியே போயிட்டாலும் அதனுடைய வீரம் இருக்கும். அதே மாதிரி தான் அம்மாவுடைய வயிறு, அந்த வயிற்றிலிருந்து அந்த வீர மகன், புலி போன்ற வீர மகன் வெளியே போயிட்டான். அத்தகைய அந்த புலியில் இருந்த புகை போன்றது அந்த தாயுடைய வயிறு. பாருங்க, அடுத்தது அம்மா வயிற்றுக்குள்ள குழந்தை இருக்கிறத காமிச்சிருக்கேன். அடுத்து இப்ப இருக்கிற அம்மா வயிறை காமிக்கிறாங்க. வயதான பிறகு இப்பேற்பட்ட புலி போன்ற வீர மகன் இருந்த வயிறு இங்கே இருக்கிறது அப்படின்னு காமிக்கிறாங்க. புலி சேர்ந்து போகிய கல் அலை போல ஈன்ற வயிறோ இதுவே, தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே. இங்க இல்லைன்னா பெண்ணே கவலைப்படாத, நீ போய் பாரு, எங்க போர்க்களத்துல பாரு, கட்டாயமா என் மகன் அங்குதான் இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, போர்க்களம் எவ்வளோ ஒரு வீரம் புரிஞ்சதுல, எத்தனை அம்பு, எத்தனை குதிரை, யானை, வாளு, வேலு, எதற்காவது யாராவது பயப்படுறாங்களா? எல்லாருமே நம்ம நாட்டை காக்கணுங்கிறது மட்டும்தான் ஒரே குறிக்கோளா வச்சு இங்க போர் புரியுறாங்க. அத்தகைய போர்க்களத்துல தான் என்னுடைய மகன் இருப்பான். இது எதற்காக சொல்றாங்கன்னா, ஒரு மகனுடைய வீரத்தை பறைசாற்றுவதற்காக தாய் சொன்ன பாடலாக அமைந்திருக்கு. அதான் செற்றில் நற்றூன் பற்றி நின் மகன் யாண்டு உளனோ என வினவுதி, சிற்றில் சிறிய வீட்டில் நற்றூன் அழகிய தூணை பற்றி, அழகாக பற்றி, நின் மகன் உன்னுடைய மகன் யாண்டு உளனோ எங்க இருக்கிறான் என வினவுதி, என வினவுகின்ற யுவதியே, என் மகன், என்னுடைய மகன் யாண்டு உளன் ஆயினும் அறியேன், என்னுடைய மகன் எங்க இருக்கிறான்னு எனக்கு தெரியாது. ஓரும் புலி சேர்ந்து போகிய கல்லலை போல, வீரம் பொருந்திய ஒரு புலி தங்கிய குகையிலிருந்து புலி வெளியே சென்ற அந்த குகை போல, ஈன்ற வயிறோ இதுவே, வீரம் பொருந்திய புலி போன்ற மகன் தங்கிய, அவனை பெற்றெடுத்த வயிறு, ஈன்ற வயிறு இதுவே, தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே. அவன் இங்க இல்லைன்னா பெண்ணே வேற எங்க இருப்பான்? நிச்சயமா போர்க்களத்துல இருப்பான், போய் காண்பாயாக. எவ்வளவு ஒரு பெருமிதமா ஒரு தாய் சொல்றாங்க பார்த்தீங்களா? இன்னைக்கு ஒவ்வொரு தாயும் பொத்தி 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 குழந்தைங்களை, ஒரு கோழைகளை நம்ம இன்றைய சமுதாயத்துல நம்ம வளர்த்துக்கிட்டு வரோம். ஆனா எவ்வளவு ஒரு வீரம் பொருந்திய தாய். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு தாயும் இருக்கணுங்கிறது தான் இந்த பாடல் நமக்கு எடுத்து காட்டுகிறது. சிற்றில்னா சிறு வீடு, கல் அலைனா கற்குகை, யாண்டுனா எங்கே, ஈன்ற வயிறு, பெற்றெடுத்த வயிறு. இது பாடலுடைய பொருள். நான் சொன்னது அப்படியே இருக்கும். உங்களுக்கு திரும்ப பார்க்கணும், படிக்கணும் அப்படின்னா நீ இந்த பாடல் பொருளை பார்த்துக்கலாம். வினாவிடைக்கு சிறுவினால இந்த பாடல் பொருள் தான் உங்களுக்கு விடையாகவே வரும். சரியா மாணவர்களே? இந்த பாடல் மனன பகுதி நல்லா படிங்க, திரும்ப திரும்ப போட்டு பாருங்க. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நிச்சயமா கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.